இன்னைக்கு நாம சீரிஸோட 8th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில நம்ம ஹீரோவோட அம்மா அப்பா எப்படி இறந்துருப்பாங்க நமக்கு காட்டியிருப்பாங்க. அவங்க வேன்லயே தான் வாழ்ந்திருப்பாங்க, ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருப்பாங்க. அதனாலதான் ஹீரோ எப்படியாவது நிறைய காசு சம்பாதிக்கணும்னு அந்த வயசுலயே முடிவெடுத்திருப்பான். அப்படியே அந்த சோகத்தோட வீட்டுக்கு வரும்போது இந்த விஷயத்தெல்லாம் ஷின் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் அவங்க அம்மா வீட்டுல இருந்து அவன் வீட்டுக்கே வந்துருவா. இப்ப இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அவன் ரொம்ப டயர்டா வீட்டுக்குள்ள வரான், நல்லா குடிச்சிருப்பான், அதுல தள்ளாடி வீட்டுக்குள்ள வரான். ஹீரோயினை பார்த்ததுமே அவனால நிக்க கூட முடியாம அவன் மேல விழுந்துட்டான். அப்பா அவகிட்ட வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி, என் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்ப அடுத்த நாள் காலையில அவன் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டா. அப்பதான் அவன் எஞ்சி ரூமை விட்டு வெளியில வரான். அவளை பார்த்துட்டு நீ உன் அம்மா வீட்டுக்கு தானே போறேன்னு சொன்ன, இங்க இருக்க அப்படின்னு கேக்குறான். அப்பதான் அவளுக்கு புரியுது அவன் நேத்து சொன்னதெல்லாம் மறந்துட்டான் போல அப்படின்னு. நேத்து நைட்டே நாங்க வந்துட்டேனே, நீங்க வீட்டுக்கு வரும்போது நான் இங்க தானே இருந்தேன், நீங்க என்ன பாத்தீங்களே அப்படின்னு கேட்க அவன் ஞாபகம் இல்லைன்ற மாதிரி சொல்ல அப்பதான் அவளுக்கு புரியுது நேத்து அவன் பேசுனத கூட மறந்துருப்பான்னு. அவளுக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிட்டு இப்ப எப்படி பஸ்ல போகும்போதும் அந்த விஷயத்தான் யோசிச்சுட்டு போறா. நான் கொஞ்ச நேரத்துல சந்தோஷப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா அவனுக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். அதை நினைச்சுதான் இப்ப அப்படி அங்க ஆபீஸ்ல நேத்து ஒரு பேக் ஏலத்துல போச்சுல, அந்த பேக் ஹீரோயினுக்கு கிஃப்டா வந்திருக்கு. எல்லாரும் சுத்தி நின்று அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வரான். அவன் வந்து என்னன்னு கேட்க நம்ம சீஃப் இருந்துட்டு நேற்று ஏலத்துல போன பேக யாரோ ஹீரோயினுக்கு கிஃப்ட் பண்ணிருக்காங்க, ஏதோ பையன் ஃபேனா அப்படின்னு சொல்ல நம்ம ஷின் உடனே ஆமா நாங்க ஸ்டுடியோ கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்றான். நம்ம சீனியரும் இவ்வளோ காஸ்ட்லியான பேக்கை கிஃப்டா கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம்ன்ற மாதிரி பேசுறா. நம்ம ஹீரோ உடனே இதெல்லாம் ஒரு விஷயமா, டைம் வேஸ்ட் பண்ணாம போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆனா ஹீரோயினுக்கு இந்த பேக் வந்ததெல்லாம் அவ்வளவு சந்தோஷம் இல்ல. அப்பதான் சீனியர் அந்த பேக் எடுத்து பாக்குறாங்க, உள்ள ஒரு லெட்டர் இருக்கு. அதை வாங்கி அவகிட்ட கொடுத்தா நான் எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன், நான் உங்க ஃபேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. உடனே இவளும் போன் எடுத்து ஒரு வெப்சைட்ல அவ போஸ்ட் போடுவல்ல, அதை ஓபன் பண்ணி அந்த டிராகனோட மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை இந்த டிராகன் தான் நமக்கு பேக் அனுப்பி இருக்கிறதா அப்படின்னு நினைச்சிட்டு அவனுக்கு மெசேஜ் பண்றா. அது நம்ம ஹீரோ தானே, அவனும் பாக்குறான். நீங்க நேற்று ஆக்ஷனுக்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்கா. நான் தான் வர முடியாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு அவனும் ரிப்ளை பண்ண. சரி அப்போ இந்த டிராகன் இல்ல போல அப்படின்னு நினைச்சிட்டு வெளியில வந்தா நம்ம ஹீரோ வந்து என்ன வேலை நேரத்துல ஒலாவிட்டு இருக்கேன்னு கேட்க இல்ல நான் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன் அப்படின்னு சொல்ல. ரெஸ்ட் ரூம் எதுக்காக போனேன், தேவையில்லாத வேலை பார்க்கதானே அப்படின்னு சொல்ல இவருக்கு எப்படி தெரியும், ஒருவேளை ஞானக்கண் ஏதாவது இருக்கா அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறம் ஏதோ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஏதோ கேட்டிருப்பான் போல, அந்த வேலையெல்லாம் முடிச்சியான்னு கேட்க நம்ம சீஃப் ஒன்னு நீ கரெக்டா வேலையை முடிச்சுவே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் நீங்க ஒழுங்கா வேலை சொல்லி கொடுக்காதனால தான் அவன் ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டான் அப்படின்னு கத்துறான். இவ ஒன்னு நான் அதை காலையில மெயில் பண்ணிட்டேன்னு சொன்னா அதை என்கிட்ட முதல்ல சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். உள்ள போய் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கறான். செம்ம சூப்பரா பண்ணிருக்கலாம், கிளீன் கட்டா இருக்கு, நல்லா பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாக்குறவன் அவன் கண்ணு பூரா அந்த பேக் மேலதான் போய் விழுது. அதெல்லாம் யோசிக்க கூடாது, அவன் நல்லா வேலை பார்த்தா அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். இப்ப அப்படி நம்ம சின்ன கட்டுறாங்க. அவனை பார்க்க சீனியர் வந்திருக்காங்க. அவன் எடுத்த போட்டோஸ் செலக்ட் பண்ணதான் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அப்பதான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஹீரோயினுக்கு பேக் கொடுத்தானே அந்த ஆள் நேற்று பஜாருக்கு வந்திருப்பான்ல, அவனோட போட்டோஸ் ஏதாவது இருக்கான்னு பாரு, யாருன்னு தெரிஞ்சிடும்ல அப்படின்னு கேக்குறாங்க. அவனும் ஒரு 4-5 போட்டோ காட்டுறான். ஆனா எதுலையுமே அவனோட முகம் தெரியல. அவனோட முகம் தெரிஞ்ச மாதிரி போட்டோ இல்லையே அப்படின்னு சொல்ல உடனே அவன் அசிஸ்டன்ட் ஃப்ரெண்டு வந்து நீலாம் என்ன போட்டோகிராஃபர், எத்தனை போட்டோ எடுத்த, என்ன போட்டோ எடுத்த உனக்கு ஞாபகம் இல்லையா, ஒரு போட்டோல அவன் முகம் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை எடுத்து காட்டுறான். ஷின்னுக்குன்னா ஒரு மாதிரி ஆகுது, ஏன்டா நீ இப்படி கோத்து விடுறன்ற மாதிரி. வேணும்னே தான் ஷின் அந்த போட்டோவை மறைச்சிருந்திருக்கான். இப்ப அந்த போட்டோவை சீனியர் பிரிண்ட் போட்டு வாங்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. பக்கத்துல சீஃபும் இருக்காரு. ஹீரோயின்கான அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு, இப்ப இதெல்லாம் பார்க்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் நிஜமாவே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்க வந்துடுறான். உடனே நம்ம சீஃப் என்ன இது வேலை நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவெல்லாம் கசக்கி போட்டுட்டு ஹேண்ட்ஸம் என்னதான் வேலை பாக்குறீங்களா அப்படின்னு கத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்தோடனே நீங்க வந்து தெரியாது, உங்களை பார்க்காம நான் வேற சத்தம் போட்டேன் அப்படின்னு சொல்ல எதுக்கு அப்படின்னு கேட்க நான் நம்ம எடிட்டருக்கு தான் ஸ்ட்ரிக்டா வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன், அவங்களுக்கு பேக் வாங்கி கொடுத்தாங்கல்ல அவனை பத்தி பாத்துட்டு இருக்காங்க, பப்ளிக் மேட்டரையும் பிரைவேட் மேட்டரையும் அவங்களுக்கு பிரிச்சு பார்க்க தெரியல, வேலை நேரத்துல பிரைவேட் மேட்டர்லாம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் டக்குன்னு உங்களுக்கு தான் பப்ளிக் மேட்டர் பிரைவேட் மேட்டரையும் பிரிச்சு பார்க்க தெரியல, மணியை பாருங்க 12 தாண்டுது, ஏற்கனவே இது லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, இப்ப அவ என்ன வேணாலும் பண்ணலாம், அது அவளோட விருப்பம், அதுல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லி இவர் திரும்பவும் திட்டிட்டு போறான். இப்ப அப்படி சின்னையா அவன்
அவன் அசிஸ்டன்ட் ஃப்ரெண்டையும் தான் காட்டுறாங்க. அந்த அசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் இருந்துட்டு ஹீரோயினுக்கு பேக் கொடுத்தான்ல, அவன் நம்பரை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்ல சின்னதுனா ஒரே ஷாக்கா இருக்கு. என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி. அது நீ தானடா அப்படின்றான். நீ தானே அவங்களுக்கு பேக் வாங்கி கொடுத்த, ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க அவனும் ஒத்துக்கிறான். ஆமான்னு யாரோ தெரியாத ஆளை வச்சு அந்த பேகை வாங்கியிருக்கான், அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா நீ தொலைஞ்ச, அதுக்கு முன்னாடியே ஒழுங்கா சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஆபீஸ்ல காட்டுறாங்க. நம்ம கங்கு இருக்கார்ல, எப்பவும் போல செம்மையா டான்ஸ் ஆடிட்டு வர்றாரு. ஜம்ப் ஃபிளிப் எல்லாம் செம்மையா பண்றாரு. பயங்கர டான்ஸரா இருப்பார் போல. எப்பவுமே அந்த குழுக்கள் அன்னைக்கு தானே இப்படி டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு வருவாரு. எல்லாருமே இன்னைக்கு குழுக்கலான்னு கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு யாருமே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல. அடிக்கடி இப்படியே நடக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றாங்க. நேத்து தான் குழுக்கலாம், ஆனா சர்வர் ஏதோ பிரச்சனையா இருந்ததுனால நடக்காம போயிருக்கு. ஆனா இந்த தடவை எனக்கு எப்படியாவது கிடைச்சிரும் நம்பிக்கையா இருக்காரு. அதுக்கும் ஒரு ஜோசியர்கிட்ட போய் ஏதோ கேட்டிருக்காரு. நான் அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றேன், அதனால வீடு எனக்கு கிடைச்சிரும்னு சொல்ல எல்லாரும் இன்னைக்கு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா யாருக்கிட்டையும் சொல்லாம சீஃபோட காதுல மட்டும் போய் சொல்றாரு. சீஃப் ஒண்ணு சீ தள்ளி போடா அப்படின்றாரு. அப்படி என்ன விஷயம்ன்றது தெரியல. இப்ப அப்படி ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வீடை ப்ரமோஷன் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. இந்த மேகசின்ல போட்டு ப்ரமோட் பண்ணுவாங்கல்ல, அதுக்காக அந்த வீட்டை பார்க்க போயிட்டு இருக்காங்க. இவன் நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த வீட்டை பத்தி நல்லபடியா மேகசின்ல போட்டு சேல் பண்ண வச்சாதான் அடுத்து நம்ம சேலுக்கு ரெடியா இருக்கிற வீடு சேல் ஆகும், அதனால கரெக்டா எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க. அவ அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. வேற ஏதோ யோசனையில இருக்கா. அவன் மனசுல என்னதான் இருக்குன்னு புரியாம குழம்பி போயிருக்கா. அவனும் மறுபடியும் சொல்றேன், உன்னோட பர்சனல் மேட்டரையும் நம்மளோட கம்பெனி விஷயத்தையும் ஒன்னா போட்டு குழப்பிக்காம வேலை நேரத்துல வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப அப்படியே இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. வீடு செம்மையா இருக்கு. கடல் பக்கத்துல கட்டியிருக்காங்க. உள்ளேயும் ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கு. கடலோட வியூ நல்லா தெரியுற மாதிரி கிளாஸ் எல்லாம் வச்சு பண்ணிருக்காங்க. இப்போ இந்த வீட்டு ஓனர் இருக்கார்ல, அவருக்கு இந்த வீட்டை ஹீரோ தான் வாங்கி கொடுத்துருப்பான். இதை வாங்குங்க, கொஞ்ச நாள்ல பிரைஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அவர்கிட்ட பேசும்போது அவர் இந்த வீடை விற்க போறது இல்லை, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இங்கே இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ஹீரோக்கு கொஞ்சம் அதில் விருப்பம் இல்லை. வித்தா நல்ல பிரைஸ்ல போகும், அவரோட மேகசின்ல ப்ரமோஷன் ஆகும், அடுத்த வீடு சேல் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்போ ஏதோ சொல்ல வரான். டக்குன்னு ஹீரோயின், ஆமா நீங்க சொல்றது எனக்கு புரியுது, வீடுன்னு ஒன்று இருந்தா ஒரு நாளாவது அதில் நம்ம நிம்மதியா வாழணும், கண்டிப்பா வீட்டில் தான் நம்ம ரிலாக்ஸாக இருக்க முடியும்னு சொல்கிறா. உடனே ஹீரோ எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து அனுப்பிட்டு வேலை நேரத்தில் காசு சம்பாதிக்கிற விஷயத்த தவிர மற்றதெல்லாம் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிடுறான். அவளும் பார்க்குறா, என்னடா இப்படி பேசுனா அப்படின்னு. காரில் நம்ம மேகசின் ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஓனர்கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல அவள் அங்கேருந்து போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோவுக்கு கால் வருது. நம்ம ஹீரோயின் இப்போ ஹீரோ கூட தானே இருக்கா. கீழே உள்ள மெயின் கேட்டை அடிக்கடி அவள் திறக்க சொல்றா. கீழே பாஸ்வேர்ட் போட்டு தான் வச்சிருப்பாங்க, அங்கே ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க. அவர் தான் ஃபோன் பண்ணி இவங்கிட்ட சொல்ல அவள் ஏன் கூட ஸ்டே பண்ணியிருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் வரும்போது திறந்து விடுங்கன்னு சொல்கிறான். இது அந்த ஓனர் தச்சிலாம் தண்ணி எடுத்துட்டு வரும்போது கேட்டுடுறாரு. அப்போ நீ உன் எடிட்டர் கூட தங்கியிருக்க அப்படின்னு கேட்க அவனும் பேபேன்னு முழிக்கிறான். என்ன சொன்னான்றது இப்போ காட்டல, இது எல்லாமே ரெக்கார்டிங்ல இருக்கு. ஒவ்வொரு தடவை இன்டர்வியூ பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணிட்டே தானே வருவாங்க. இப்போ அப்படி கிளம்பலான்னு கார்ல ஏறினா அப்போ ஹீரோவோட செக்ரட்டரி ஃபோன் பண்ணி ஒரு வீடு அவசரமா சேலுக்கு வருதுன்னு சொல்றாரு. என்ன அட்ரஸ் என்னன்னு கேட்க அது பக்கத்துல தான் இருக்கும் போல. உடனே ஹீரோயின் கிட்ட ஒரு வீடு சேலுக்கு வருது, நாங்க போனோம் அப்படின்னு சொல்லும்போது அவ உடனே சரி பரவாயில்ல நீங்க போங்க, எதுவும் தேவையில்லாம பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி உருன்னே பேசுறா. அவன் உடனே நீ காருக்குள்ள உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ண போறியா, ஒழுங்கா ஆபீஸ்ல போய் இருக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்றான். இவன் உடனே சரின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து இறங்கி முன்னாடி பக்கம் போய் அவன் கண்ணாடியை தட்டி வேலையில கரெக்டா இருக்கணும்னு தானே சொல்றீங்க, இப்ப நான் கம்பெனி விஷயமா தானே வெளியில வந்தேன், ஆபீஸ்க்கு போகணும்ல, போக்குவரத்து செலவெல்லாம் நீங்க தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி காரை கேட்கறா. இவனுக்குலாம் கொடுக்க மனசே இல்ல, ஆனா கொடுத்துடுறான். இப்ப அப்படியே அவன் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு சிக்னல்ல நிக்கிறான். பார்த்தா பக்கத்துல ஹீரோயின் டாக்ஸில உட்காந்துருக்கா. இவனுக்குலாம் நெஞ்சே அடைச்சிருச்சு, என்ன இவன் டாக்ஸில போறாளேன்னு. செலவு அதிகமாகும்ல. உடனே அவளுக்கு போன் பண்ணி நீ என்ன பஸ்ல போகாம டாக்ஸில போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அவளும் சுத்தி முத்தி பார்த்துட்டு பக்கத்துல தான் நிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறா. அவன் மூஞ்செல்லாம் ஏடா கூடமா பதட்டத்துல இருக்கு, இவ்வளவு காசு செலவு பண்றாளேன்னு. இவானா கூலா பஸ்ல போனா ரொம்ப நேரம் ஆகும், நீங்க தானே சொன்னீங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு, நான் சீக்கிரமா ஆபீஸ் போய் நல்லபடியா வேலை பார்க்க வேணாம், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டா. இப்ப அப்படி சின்ன காட்டுறாங்க. அவன்கிட்ட அசிஸ்டன்ட் ஃப்ரெண்டு அவங்க எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீயே சொல்லிருன்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் லேப்டாப்பை பாக்குறான். சின்ன ஆல்ரெடி ஹீரோயின் நான் தான் அந்த கிஃப்ட் அனுப்புறவங்க ஃபேனு, நான் உங்களை இன்னைக்கு பாக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு இருந்திருக்கான். இந்த மெயில ஹீரோயின் பாத்துட்டு இருக்கும்போது சீனியரும் வேற பாத்துறாங்க. அவங்களுக்கு ஒரே குஷி, இன்னைக்கு போய் பார்க்க போறியா அப்படின்னு. ஹீரோயின் உடனே அவன் எதுக்காக என்ன பாக்கணும்னு சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்ல சீனியர் உனக்கு உண்மையிலே புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா, அவன் எப்படியும் என்ன சொல்ல போறான், உங்களை பசார்ல பார்த்தோன்னு எனக்கு பிடிச்சிச்சுன்னு சொல்லுவான், அப்படி இல்லைன்னா எனக்கு உங்களை ரொம்ப நாளாவே பிடிக்கும் அப்படின்னு சொல்ல போறான், உனக்கு கஷ்டமா தான் சொல்லு நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்ல இல்ல நான் தனியாவே போய்க்கிறேன்னு சொல்றா. இந்த விஷயத்த எல்லாத்தையுமே 2 ரேக் பின்னாடி நின்று ஹீரோவை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் வேற சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கா. அது அவனுக்கு பார்க்க எரியுது. அவன் ரூம்ல உட்காந்து
அவ டாக்ஸில போய் அவ்வளோ காசு செலவு பண்ணிட்டு இப்போ ஒரு பையனை பார்க்க போறேன்னு இவ்வளோ சந்தோஷப்படுறா அப்படின்னு கோவத்துல இருக்கான். இவனுக்கு இதுதான் கோவமா, அப்படி இல்லைன்னா பொறாமப்படுறானா அப்படின்றது ஒன்றும் புரியல. அவன் மனசுல இருக்க தெரியவே மாட்டேங்குது. இப்ப அப்படி ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, இவன் உடனே ஒரு வேலையா சொல்லி அதை முடிக்கலாம் உட்காந்து பண்ணு, அதை முடிக்கலாம் உட்காந்து பண்ணுன்னு சொல்றான். இவளும் வரிசையா அந்தந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன்னு சொல்றா. பரவாயில்லையே, எல்லா வேலையும் நல்லா முடிச்சிட்டீங்களேன்னு கேட்க, ஆமா நான் கேப்ல வந்ததுனால சீக்கிரமா முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி கார்டை கொடுக்குறா. அடுத்த தடவை நான் உங்களை பிளேன்ல அனுப்பி வைக்கிறேன், இதை விட இன்னும் ஸ்பீடா வேலை பாருங்க அப்படின்னு சொல்ல, அவ வருத்தப்படுவான்னு இவன் நினைச்சா அவ எகிரிக்கிட்டு கண்டிப்பா நான் அடுத்த தடவை பிளேன்ல வந்து நல்லா வேலை பார்க்கறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அப்புறம் அந்த ஃபைலை பார்த்துட்டு இவ என்ன வேலை பார்த்துருக்கா, ஒழுங்காவே வேலை பார்க்கல, அதுக்குள்ள நல்லா வேலை பார்த்துட்டேன்னு சொல்லி கிளம்பிட்டான்னு வேகமா கோவமா வரான். இங்க நமக்கு அங்கு அந்த குழுக்கள் விழும்ல, அந்த வெப்சைட்டை தான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. டக்குனு ஹீரோவை பார்த்தோன்னே வேலை பார்க்குற மாதிரி நடிக்கிறாரு. நம்ம சீஃப் இருந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா டைம் முடிஞ்சோன்னே அவளை நான் வேலையை விட்டு வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டேன், நீங்க சொன்னதை நான் கரெக்டா கடைபிடிக்கிறேன்னு சொல்ல, அவன் கோவமா அந்த ஃபைலை போட்டுட்டு அவ என்ன வேலை பார்த்திருக்கா, அவளை உடனே இப்ப கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, எல்லாருமே வேகமா வந்து என்னாச்சு இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு அவ என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா கரெக்டா தான் இருக்கு, கரெக்டா தானே பாத்திருக்கா அப்படின்னு சொல்ல, கரெக்டா அவ ஃபர்ஸ்ட் காப்பிக்கு நல்ல பேப்பர் யூஸ் பண்ணிருக்கா, ஸ்கிராப் பேப்பர் தான் நான் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்துறான். இவங்களுக்குலாம் ஷாக்கா இருக்கு, என்னடா இதுக்கே திட்டுறான்ற மாதிரி. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா நம்ம கம்பெனி காசு தானே வேஸ்ட், இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான். இதுக்கு முன்னால இந்த மாதிரி தப்பா அவ பண்ணதே இல்ல, இப்ப பண்றானா அவ ஒரு பையனை பார்க்க போறா, இனிமே அவ லைஃப்ல டேட்டு லவ்லாம் வந்துட்டா வேலை எப்படி பாப்பா அப்படின்னு கத்திட்டு இருக்க. சீனியர் ஒண்ணு இதுக்குதான் கவலைப்பட்டு இருக்கீங்களா, அவ டேட்டுக்கெல்லாம் போலன்னு சொல்றாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம மிஷினை காட்டுறாங்க. அவன் பூங்கத்தெல்லாம் வாங்கி ஹீரோயினுக்காக ரெடியா உட்காந்துட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு ஒரு மெயில் வருது, ஹீரோயின் தான் பண்ணிருக்கா, நீங்க எனக்கு கிஃப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, ஆனா அவ்வளவு காஸ்ட்லியான பேக்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, நான் அதை கவுண்டர்ல கொடுத்து வச்சிருக்கேன், நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன் அந்த பேகை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கா. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருப்பான்ல, அங்க உள்ள கவுண்டர்ல பேகை கொடுத்துட்டு அந்த லெட்டரை மட்டும் எடுத்துட்டு போயிருக்கா. சின்ன அந்த பேகை வாங்கிட்டு வருத்தப்படுவான்னு பார்த்தா அவன் வருத்தம்லாம் பண்ணல, அவன் சிரிக்க தான் செய்யறான். அவன் ஒருவேளை ஹீரோயின் இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்காளே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்கலாம். இப்ப அப்படி பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கா. அப்பதான் சீனியர் அவளுக்கு கால் பண்றாங்க. ஹீரோ அவளை திட்டிட்டு இருந்தால, அவ பேக் ரிட்டர்ன் பண்ணதான் போயிருக்கான்னு சீனியர் சொல்ல, சீஃப் இருந்துட்டு அவ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா, உடனே இப்ப அவளை நான் வர சொல்றேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஒண்ணு இல்ல இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, அவ வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். சீனியர் இதெல்லாம் சொல்லிட்டு அவனுக்கு பொறாம அதனாலதான் இப்படி கத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படி திரும்ப ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. அங்க நம்ம சீஃப் வேலை பார்க்குற மாதிரி நடிச்சதெல்லாம் போதும், எஞ்சி கிளம்புங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, நமக்கு அங்க இருந்துட்டு எந்திக்கவே மாட்டாரு. அவர் அந்த சந்தா பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே பார்த்துட்டே இருந்ததுல நெஞ்சு அடிச்சு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. எல்லாரும் ரொம்ப பதறி போய் வேகமா ஓடி எழுப்ப பாக்குறாங்க. ஃபுல் டே இந்த சிஸ்டமே பார்த்துட்டு இருந்ததுனால அப்படி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் உடனே பெல்ட்டை கழட்டிட்டு இருக்காங்க. சீஃப் இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, பேண்ட் எல்லாம் ரொம்ப டைட்டா இருக்கு, பார்த்து போவானாமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இந்த நேரத்துல உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்க, அப்பதான் சீஃப் சொல்றாரு, கங்கோட ஜோசியர் ஒண்ணு சொல்லியிருந்தார்ல, அது என்னன்னா இன்னைக்கு அண்டர்வேர் போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. அப்ப நம்ம கங்கு ஏதோ லைட்டா முடங்குறாரு. சீனியர் என்னன்னு கேட்க சிஸ்டமா கை காட்டுறாரு. போய் பார்த்தா நம்ம கங்குக்கு கங்க்ராச்சுலேஷன், நீங்க வீடு வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்திருக்கு. எல்லாருக்குமே சந்தோஷம் தாங்கல. இதை பார்த்துட்டு தான் ஷாக் ஆகி கீழே விழுந்திருக்காரு. ஆனா கீழே விழுந்த மனுஷன் இப்போ ஒரு பிளிப்பை போட்டு எந்திக்கிறாரு. இதை நான் உடனே என் கியூட்டி பை கிட்ட சொல்லி ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வேகமா போறாரு. அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். இப்ப அப்படி நைட் ஆயிடுச்சு. ஹீரோயினை கட்டுறாங்க. அவன் ஹீரோவை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கா. இன்னைக்கு அவன் அவளை வெளியில போக விடாம அந்த வேலை பார்த்தியா இந்த வேலையை பார்த்தியான்லாம் கேட்கறான்ல. ஒரு வேலை நிஜமாவே பொறாமையில தான் கேட்டிருப்பானா, வெளியில போக விடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஹீரோ வீட்டுக்கு வரான். அப்படி கொஞ்சம் கண்ணெல்லாம் சவந்து போயிருக்கு. இவளும் என்னாச்சு அப்படின்னு கேட்க, அவன் மெதுவா பக்கத்துல வந்து, எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு, நேத்து நீ வீட்டுக்கு எப்போ வந்த, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை போய் கிஸ் பண்ணலான்னு போறான். பார்த்தா அது ஹீரோயினோட கனவா இருந்திருக்கு. அட போயா அப்படின்னு சொல்லி மூடிட்டு படுத்துட்டா. இப்ப அப்படியே நம்ம சின்ன காட்டுறாங்க. அவன் ரொம்ப லேட் நைட்ல ஆபீஸ்க்கு வந்திருக்கான். பார்த்தா லைப்ரரியில யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. இவனு யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா போய் லைப்ரரி டோர் எல்லாம் திறந்து தேடி பாக்குறான். யாரோ இருந்திருக்காங்க, ஆனா யார் இருந்தாங்க என்னன்னு நம்ம காட்டல. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோயின் எழுந்து வந்தோடனே ஹீரோ, இன்னைக்கு உனக்கு ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்க,
இல்ல ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்ல, அப்ப வா வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போறான். நம்மள எதுக்கு சேர்த்து கூட்டு போறான் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரே குழப்பம். இப்ப அங்க பெட்டு சோஃபான்னு நிறைய அவ பாக்குறா. பார்க்கும்போது இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்ப வாங்கிடலாம், இது உனக்கு பிடிச்சிருக்கா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு பிடிச்சதை மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்த உடனே எல்லாமே எனக்கு பிடிச்சதா இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல, உனக்கு பிடிச்சிருக்குல்ல அது போதும், ஆனா ஒன்னே ஒண்ணு குறையுது, அந்த செடி அப்படின்னு சொல்லி அந்த செடி எடுக்க போறான். இவளுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, நிஜமாவே அவனுக்கு நம்மள பிடிச்சிருக்குமோன்னு. ஆனா தேவையில்லாம இதெல்லாம் யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தற்செயலா செல்ஃப பாக்குறா. ஒரு போட்டோ கீழே கவுந்திருக்கு. அங்க பக்கத்துலயே ஒரு சின்ன ஏணி இருக்கும். அதை போட்டு அதை எடுத்து வைக்கலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவனும் செடி எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வைக்கவா அப்படின்னு கேட்கறான். அவ அதை பாக்குறதுக்கு திரும்பும் போது கால் ஸ்லிப் ஆகி படான்னு விழ போயிட்டா. இவனும் வேகமா வந்து பிடிச்சிக்கிட்டான். இந்த சின்ன பிள்ளைங்க அம்மா மேல தொத்திக்குமே அதே மாதிரி தொத்திட்டு உட்கார்ந்துருக்கா. இருவரும் ஒரு நிமிடம் மெய் மறந்து போயினர். அப்புறம் தான் சேனிக்கு வந்து அவ கீழே குதிக்க ரொம்ப வெக்கம் தாளாம நான் பாத்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிட்டா. இன்னைக்கு வீக்கெண்ட் போல, அதனால நம்ம சீஃப் கங்கு சீனியர் 3 பேரும் ஒரு இடத்துக்கு சரக்கடிக்க வந்திருக்காங்க. சீனியருக்கு அந்த இடம் பிடிக்கல. என் வீட்டு பக்கத்துல எவ்வளவு நல்ல நல்ல இடமா இருக்கு, இங்க கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப வருஷமா இருக்கான் அதனால தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்படி நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ சமைக்கிறதுக்காக நிறைய பொருள் வாங்கி வச்சிருந்திருக்கா. கீரையை மட்டும் மறந்துட்டா போல. அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ ஏதோ ஒரு இடத்த சர்வே எடுக்க போறான். என்ன லீவு நாள்லயும் கிளம்புறீங்க, நான் இன்னைக்கு சமைக்கலான்னு பார்த்தேன், அன்னைக்கே சமைச்சு தரேன்னு சொல்லியிருந்தேன்ல அதனால அப்படின்னு சொல்லிட்டு காசெல்லாம் நான் எதுவும் வேஸ்ட் பண்ணல, அந்த 100 ரூபா கேலண்டர் வச்சிருந்தேன்ல அதுல சேர்த்து வச்சு மிச்சம் வந்த காசு தான் அப்படின்னு சொல்றா. இவனும் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டே நிக்கான். அப்ப அவனோட செக்ரட்டரி கால் பண்றாங்க. இவன் ஒண்ணு என்னாச்சு உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். அந்த பக்கம் செக்ரட்டரி இல்ல சார் நான் வெளியில தான் நிக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றாரு. வேணும்னே தான் இவன் இப்படி பேசுறான். அப்புறம் ஹீரோயின் கிட்ட செக்ரட்டரிக்கு உடம்பு சரியில்லையா அதனால நான் இன்னைக்கு இங்க தான் இருக்க போறேன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இவளுக்குனா ஒரே சந்தோஷம். நான் ஒரே ஒரு பொருளை மறந்துட்டு சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், வேகமா குடுக்குடுன்னு கீழே ஓடுறா. பார்த்தா கீழே தானே செக்ரட்டரி நிக்கிறாரு. அவரையும் பார்த்துட்டா அவர் ஃப்ரெண்ட் யாருக்கோ ஃபோன் பண்ணி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நீ வீக்கெண்ட்ல என்னெல்லாம் பண்ணுவேன்னு கேட்கிறாரு. என்னடான்னு பார்த்தா 3 வருஷமா வீக்கெண்ட்ல அவர் லீவே போட்டது இல்லையா. அந்த அளவுக்கு ஹீரோ வேலை வாங்கியிருப்பான். இப்போ ஹீரோ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வரவேணான்ட்டாரு, ஆனா நான் நல்லா தான் இருக்கேன், இப்போ வீக்கெண்ட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறான். இப்பதான் ஹீரோயின் யோசிக்கிறா, ஒருவேளை நமக்காக தான் அப்படி சொல்லியிருப்பாரோ, இருக்குமோ இருக்குமோ அப்படின்னு. இப்ப அப்படியே எல்லாம் சமைச்சு வச்சிருக்கா. ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் சாப்பிட்றதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சின்ன பிள்ளைங்க சாப்பிடும்போது யார்கிட்டையும் பேசாம நல்லா சாப்பிடுவாங்கல்ல, அப்படி சாப்பிடுறான். ஹீரோயின் ஒண்ணு சாப்பாடுலாம் எப்படி இருக்குன்னு கேட்க நல்லா இருக்கு, இதுதான் முத நான் வீட்டு சாப்பாடு சாப்பிடுறேன்னு சொல்ல, அவ ஒண்ணு அப்ப நான் தான் முதல்ல கடைசியுமா உங்களுக்கு சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, மேபி அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது வெளியில சாப்பிட்றத விட வீட்டுல சாப்பிடும்போது 1-2 மடங்கு நல்லா டேஸ்டாவே இருக்கும் அப்படின்னு சொல்ல, அவன் இருந்துட்டு இல்லையே அவ்வளோ இல்லையே அப்படின்னு சொல்ல, இவளுக்கெல்லாம் முகம் ஒரு மாதிரி போயிடுச்சு. அவன் ஒன்னே 200-300 மடங்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். இவளுக்கு அப்படியே ஒரே குழுக்குழுன்னு இருக்கு. அவனும் சந்தோஷத்துல சிரிக்கிறான். 2 பேருக்கும் அப்படியே லவ் கிரியேட் ஆயிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம சீனியருக்கு அங்க சீஃபை தான் காட்டுறாங்க. அவங்க சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆட் டிபார்ட்மெண்ட் சீஃப் இருக்கார்ல, அவர் அங்க வந்து ஏதோ பார்சல் வாங்க வந்திருப்பார் போல. இவங்கள பார்த்தோன்னே அங்க வந்து உட்கார்ந்துருக்காரு. நமக்கு அங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு. இந்த ஆட் டிபார்ட்மெண்ட் சீஃப் இருந்துட்டு சும்மா இல்லாம இப்ப இந்த சீஃபோட ஏரியா டெவலப் ஆகாம இருக்குல்ல அதை பத்தி பேசுறாரு. இந்த ஆளும் முதல்ல இங்கதான் இருந்திருப்பாரு போல. இவர் மெயின் டவுனுக்கு போயிருக்காரு. ஆனா நம்ம சீஃப் தான் மாறாம இங்கே இருந்திருக்காரு. சீஃபோட ஒய்ஃப் இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டை வாங்கணும்னு சொல்லி இருந்திருப்பாங்க ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த இடம் இப்போ 80 லட்சத்துக்கு மேல வேல்யூ போகுதான். இதை கேட்டோடனே சீஃப் மண்டலாம் சூடாகுது. இதை பத்தி பேசாதடா அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. ஆனா அந்த ஆட் சீஃப் இதை பத்தி விடாம பேசிட்டே இருக்காரு. உடனே செம்ம கோவத்துல கீழே கிடந்த எலும்பை தூக்கி அப்படியே மூஞ்சில எரிய அந்த ஆட் சீஃப் கொஞ்சம் நகல அது பாத்ரூம் போயிட்டு வந்து கங்கு மூஞ்சில விழுந்துருது. அவர் மூக்கிலலாம் ரத்தம் வந்துட்டு இருக்கு. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம சீஃப்க்கு கால் வருது. அப்படி இன்னொரு பக்கம் சின்ன கட்டுறாங்க. அவன் ஒவ்வொரு இடத்துல டென்ட் போட்டிருப்பான்ல, அப்படி ஒரு இடத்துல டென்ட் போட்டுட்டு இருக்கும்போது அவன் டென்ட்டுக்குள்ள இந்த ஸ்லீப்பிங் பேக் இந்த ஹீட்ரு அதெல்லாம் இல்லாம இருந்திருக்கும். அவன் ஃப்ரெண்ட் அசிஸ்டண்ட்டும் எங்கன்னு கேட்க அது தொலைஞ்சு போயிடுச்சுடா அப்படின்னு சொல்றான். அப்படி இப்போ ஆஃபீஸில் பார்த்தா இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கால, அவளோட டேபிள் அதெல்லாம் இருக்கு. இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு யாருக்கும் தெரியாம இந்த ஆஃபீஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கா போல. அவ ஒன்னேஷனுக்கு மெசேஜ் பண்றா, யார்கிட்டையும் இதை பத்தி சொல்லாம இருந்தது, உங்களோட பேகுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு. இப்ப அப்படி நமக்கு அங்க சீஃபை தான் காட்டுறாங்க. அவங்க உட்காந்து இன்னும் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சீஃப்க்கு ஒய்ஃப் கால் பண்ணி இப்பவே வர சொல்லியிருப்பாங்க போல. இவர் வேற ரொம்ப குடிச்சிட்டாரு, தள்ளாடிட்டு இருக்காரு. 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லியிருப்பாங்க போல. இப்ப ஏதோ ஒய்ஃபே பிரச்சனை ஆயிடுச்சான். பசங்க படிக்கணும் உடனே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி மறுபடியும் கேட்டிருக்காங்க. கங்கு நான் வீட்டுல கொண்டு விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீஃபை கூட்டிட்டு போக அப்ப கங்குக்கு கால் வந்துட்டே இருக்கு. பேங்க்னு சொல்லி தட்டி கழிச்சிருப்பாரு. இப்ப அவர் போனதுக்கு அப்புறம் திரும்பவும் கால் வர
சீனியர் போன் எடுத்து பாக்குறாங்க. அவரோட கியூட்டி பை போன் பண்ணிருக்கு. திரும்ப இப்போ ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அங்க வீட்டுல அவ ஹீரோ உட்கார வச்சு ப்ரொஜெக்டர் ஆன் பண்றா. இந்த வீட்டுல இதெல்லாம் இருக்கா, எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்ல, அதுக்குதான் வீட்டுல என்னென்ன இருக்குன்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும்னு கேக்குறா. அவன் படமே பார்க்க மாட்டான் போல. பழைய காலத்து படத்தை ஒன்று சொல்றான். இல்ல நானே படத்தை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தூக்கம் வந்தா அப்படி இந்த சோஃபால தூங்குங்க அப்படின்னு சொல்றா. தூக்கமா எனக்கா, நல்லா தூங்கவே மாட்டேன், அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கடைசியில பார்த்தா படம் பார்த்துட்டு அப்படியே அங்க சோஃபாலே படுத்து தூங்கிட்டான். அப்புறம் இவளும் அவளோட வேலை கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்க்கலான்னு உட்கார்ந்துருக்கா. அந்த பீச் பக்கத்துல ஒரு வீட்டுக்கு போயிருப்பாங்கல்ல, அந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸை இவ டைப் பண்ணிட்டு இருக்கா ரெக்கார்டிங்ல இருந்து கேட்டு. அதுல வேற ஹீரோயின் கார்ல போய் மேகசின் எடுக்க போனப்போ அந்த ஓனர் கேட்டிருப்பார்ல, நீங்க எடிட்டர் கூட வாழ்றீங்க, என்ன விஷயம் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, உங்களுக்கு என்னை பத்தி தெரியும்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அவங்க என் வீட்டுல வாடகைக்கு இருக்கவங்க, வீடு ஒழுக ஆரம்பிச்சிச்சு, அதனால தான் இப்போ என் வீட்டில் இருக்காங்க. அப்படி என்னோட வேலை எதுவும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான் என்னோட வீட்டில் தங்க வச்சிருக்கேன். இதையும் ப்ராஃபிட்டை யோசிச்சு தான் பண்ணியிருக்கேன், எனக்கு காசு தான் முக்கியன்ற மாதிரி பேசினான். அதுக்கு அவள் உன் வீட்டில் தங்கும்போது கண்டிப்பாக உன்னோட மனசை மாற்றுவான்னு சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் யாரையுமே டேட் பண்ணுறதாவும் இல்லை, விரும்புறதாவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். இதெல்லாமே ஹீரோயின் கேட்டுட்டு கொஞ்சம் வருத்தப்படுறா. இன்னொரு பக்கம் அங்கே கங்க பார்த்தா அவர் சீஃபை விட்டுட்டு மறுபடியும் திரும்ப சீனியர் கிட்ட வர. சீனியர் கேட்குறாங்க, உன் கியூட்டி பை தானே ஃபோன் பண்ணியிருக்கு, ஏன் அட்டன் பண்ணல, பேங்க்குன்னு எதுக்கு போய் சொன்ன அப்படின்னு கேட்க, அப்பதான் அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அவருக்கு அபார்ட்மெண்ட் விழுந்திருக்கும்ல, உடனே வேகமா அவகிட்ட சொல்ல போறேன்னு சொல்லி கிளம்புனாரா. அவ ஒரு அகாடமில தான் டீச்சரா இருக்கா. அது வெளியில நின்றுட்டு அவர் மெசேஜ் பண்ணி, நான் உன் அகாடமிக்கு வரேன், நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல எனக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பா. சரி சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரும் கார்ல உட்காந்துருக்காரு. அப்பம் பார்த்தா லேட் ஆகும்னு சொன்ன பொண்ணு வெளியில வந்துட்டு இருக்கா. என்னடா இது அப்படின்னு அவர் பார்த்தா ஒரு பையன் அந்த பொண்ணோட கையை பிடிக்கிறான். இதெல்லாம் பார்த்து கங்கு நொந்துட்டாரு. எவ்வளவு லவ் பண்ணாரு, நீ ஏன் அவகிட்ட போய் கேட்கல, உன்னை சீட் பண்ணிருக்காளே, அப்புறம் ஏன் போனும் எடுக்க மாட்டேற அப்படின்னு கேட்டா, இல்ல ஒருவேளை என்ன பிரேக்கப் பண்றேன்னு சொல்லிட்டானா, அதனாலதான் போன் எடுக்காம இருக்கேன், இதை நான் பார்க்காத மாதிரியே நடிச்சிருவேன், எனக்கு அபார்ட்மெண்ட்லாம் கிடைக்கும்னு தெரிஞ்சா ஒருவேளை என்னோட கியூட்டி போய் என்கிட்ட திரும்ப வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாரு. பாவம் நம்ம கங்கு, எவ்வளோ லவ் பண்ணாரு, இப்படி ஏமாந்துட்டாரு. அப்படி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவன் அந்த சோஃபால இருந்து தூங்கி எந்திக்கிறான். எப்படி நம்ம தூங்குறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் அங்க ஆளை காணும். அவ அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தனியா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்கா. ரொம்ப வருத்தத்துல இருக்கா. அந்த ரெக்கார்டிங் எல்லாம் கேட்டால, அதை பத்தி யோசிக்கிறா. இதுக்கு முன்னாடி நீ என்ன தப்பா நினைச்சு அசிங்கப்படுத்திட்டா அப்படிலாம் ஹீரோ சொல்லியிருப்பான்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இந்த தடவை நம்ம தப்பா தான் நினைச்சிட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே இருக்கா. அப்ப அங்க ஹீரோ வரான். வந்து, நீ என்ன இங்க உட்காந்துருக்க, நான் கொஞ்சம் பயந்துட்டேன் தெரியுமா, சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, இவ டக்குன்னு பொங்கிட்டா. நீங்க எதுக்காக என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறீங்க, நீங்க என்னை பத்தி யோசிக்கலாம் வேண்டாம், நீங்க இப்படிலாம் யோசிக்கிறதுனால நான் தப்பா தான் நினைப்பேன், இனிமே என் கூட சாப்பிடாதீங்க, எனக்காக எதுவும் பண்ணாதீங்க, திரும்ப திரும்ப நான் உங்களை தப்பாவே நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. இவன் ஒண்ணு, நீ என்ன தப்பாலாம் நினைக்கல அப்படின்னு சொல்ல, அவ ஒரு நிமிஷம் நின்னுட்டா. அப்புறம் அவகிட்ட, நீ அன்னைக்கு ஊர்ல இருந்து வீட்டுக்கு வந்தல, அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு நான் என்ன சொன்னேனோ ஞாபகம் இருக்கு, ரொம்ப நன்றி நீ வீட்டுக்கு வந்ததுக்கும் நீ என் கூட இருக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசும்போதே அவன் கண்ணுல லவ் தெரியுது. எனக்கு ஒண்ணு பிடிக்கும்னு வேற சொல்லிடுறான். அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து இவங்க லவ் எப்பெல்லாம் போகுது அப்படின்றத வரப்போற எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.